உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள் என்பது உங்கள் பாதையை விட்டு விலகும். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு என்னவென்றால், தீர்க்க சுமங்கலியாய் தாயார் இருக்க. வெள்ளிக்கிழமை நவமி திதியிலே பிறந்தவர்கள் தோஷம் விலக. வெள்ளிக்கிழமையில் ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை தந்தையின் இறுதி சடங்குக்கு உதவ மாட்டார் என்று பொதுவான பேச்சு இன்றும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஜோதிடத்தில் சில நம்பிக்கைகள் இருக்கிறது, சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, சிலது அனுபவத்திற்கு ஒத்து வராததாக இருக்கிறது. இருந்தால் அதை நம்பியவர்கள் அதற்கான பரிகாரங்களை செய்யும்போது திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அதில் இருந்து விலக்கு நமக்கு கிடைத்து விடுகிறது என்று நம்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பதிவு தரப்படுகிறது. வெள்ளிக்கிழமையிலே ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை தந்தையின் இறுதி சடங்குக்கு உதவ மாட்டார் என்ற பேச்சு, அந்த தந்தை முகத்தை பார்க்க முடியாத ஒரு குழந்தை தாயின் மாங்கல்யத்தை இழக்கின்ற தோஷத்தை செய்கின்ற ஒரு குழந்தை என்று சொல்லும் பொழுது நமக்கு பயம் வந்து விடுகிறது, நடுக்கம் வந்து விடுகிறது, அந்த குழந்தையின் மீது வெறுப்பு வந்து விடுகிறது. இதனால் நாம் எந்த விதமான பரிகாரத்தை செய்தால் இதில் இருந்து தப்பலாம்? தந்தையின் இறுதி சடங்குக்கு உதவ மாட்டார் என்பது அவரது பணம் அவர் தந்தைக்கு உதவாது என்பதாகும். ஏனெனில் அவர் தந்தை அவரது இளம் வயதிலே காலமாகும் நிலை வருவதால் மகன் பொருளீட்டும் நிலையில் இருக்க மாட்டார் என்பதே ஆகும். வெள்ளிக்கிழமையிலே ஆண் குழந்தைகள் பிறந்தால் அனைவருக்கும் இம்மாதிரியான நிலை வராது. வெள்ளிக்கிழமை அன்று நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த தோஷமானது தாக்குகிறது. இளம் வயதில் தந்தையை இழக்க வேண்டி வரும். வெள்ளிக்கிழமை நவமி திதியிலே ஆண் குழந்தை பிறந்து விட்டால் எளிய பரிகாரங்களை தாயார் செய்தார் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார். முதலாவது பரிகாரம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை நவமி திதியிலே பிறந்த ஆண் குழந்தைக்கு 1 வயது முடிந்தவுடன் அந்த குழந்தையை உங்கள் குலதெய்வத்திற்கு அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு எழுதி வைக்க வேண்டும். அந்த குழந்தையை வளர்ந்த பிறகு விலை கொடுத்து வாங்காமல் உங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும். குழந்தை பெரியவனாகி திருமணம் முடிக்கின்ற தருவாயிலே எந்த கோயிலுக்கு எழுதி வைத்தீர்களோ, அதாவது குலதெய்வமாக இருந்தால் குலதெய்வ கோயில், அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலாக இருந்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயில், அந்த திருமணம் நடக்கின்ற தருவாயிலே நீங்கள் சென்று, என் குழந்தையை நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கின்றேன் என்று நீங்கள் அதற்கான ஒரு விலையை கொடுத்து உண்டியிலே அந்த காணிக்கையை செலுத்தி, இனிமேல் இந்த குழந்தைக்கு அதனுடைய பெயரிலே அர்ச்சனை செய்யலாம் என்ற ஒரு உத்தரவையும் வாங்கி கொண்டு, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த பரிகாரத்தில் கடைபிடிக்கும் முடிந்தால் நிச்சயமாக அந்த தந்தை ஆரோக்கியமாக இருப்பார். அந்த மனைவிக்கு அந்த தாலி பாக்கியம் நிலைக்கும், குழந்தைக்கும்
தந்தை சுகம் கிடைக்கும். இரண்டாவது பரிகாரம், வெளிநாட்டிலே சிலர் வாழ்வார்கள். அவர்கள் தொலைதூரத்தில் வாழலாம். அப்படிப்பட்டவர்கள் இருந்த இடத்திலே இருந்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அல்லது திருச்செந்தூர் முருகனை நினைத்து, வெள்ளிக்கிழமை நவமி திதியில் பிறந்த இந்த குழந்தை நீயே முன்னின்று வளர்த்து என்னை தீர்க்க சுமங்கலியாக வாழ வைத்து அந்த குழந்தைக்கு அவ்விதமான பரிகாரத்தை நீக்க வேண்டும். குலதெய்வமே அல்லது திருச்செந்தூர் முருகபெருமானே என்று வேண்டி, அப்படியும் அந்த தாயார் தீர்க்க சுமங்கலியாக வாழுகின்ற நிலையை எட்டலாம். தந்தைக்கு எந்த கெடுதலும் செய்யாது என்பதை அன்பர்கள் உணர வேண்டும். இவ்விதமான பதிவுகளை நீங்கள் கேட்டறிந்ததோடு நிறுத்தாமல், இது யாருக்கு பயன்படுமோ அவர்களுக்கு பகிர்ந்து, எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பரிகாரத்தோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.